வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆல்கோ மைண்டில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரெங்கோ பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. நிஃப்டி ரெங்கோ பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பியூர்லி ரெங்கோ பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதனுடைய என்ட்ரி கண்டிஷன், அதாவது இது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ரெங்கோ வச்சு ஆப்ஷனை பை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த சிக்னல் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு கேண்டில், அதாவது ரெட்டு ரெங்கோ பாக்ஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பாக்ஸ் க்ளோஸ் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் சைஸ் வந்து 10. ஒன்ஸு ஒரு ரெட் பாக்ஸ் க்ளோஸ் ஆன உடனேயே அடுத்த பாக்ஸில் 1 ஸ்டெப் இன் த மணி புட்டா ஆப்ஷன் பை பண்ணோம். அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த பாக்ஸ் ஃபார்ம் ஆகலை, ஆயிருக்கலாம். ஆயிருந்தால் இங்கே ஒரு பை ஆகிருக்கும். அதாவது கால் ஆப்ஷன் 1 ஸ்டெப் இந்த மணி எடுத்திருக்கோம். 1 ஸ்ட்ரைக்கு. திரும்ப இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இந்த ரெங்கோ பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செயின் மூமெண்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் வரும்போதும் சரி நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரும்ப கால் ஆப்ஷன் பை ஆகும். இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பை ஆகும். திரும்ப இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பை ஆகும். இது ரெங்கோவுடைய பாக்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னா 10ன்றதுனால இது வந்து ரிவர்சல் ஆகும்போது அதிகமான நமக்கு எஸ்எலும் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா நமக்கு 1 ஸ்டெப் இந்த மணின்னு வரும்போது 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு ரெட்டு முடிஞ்சு அடுத்த ரெட்டு வரும்போது, அதே போல் ஒரு க்ரீன் முடிஞ்சு அடுத்த க்ரீன் வரும்போது கால் ஆப்ஷன் எடுக்கும். 1 ஸ்ட்ரைக் இந்த மணி. இது ரெங்கோ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ரெங்கோ ட்ரேடிங், ரெங்கோ சார்ட் வச்சு பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது, டார்கெட் கிடையாது. இது மார்னிங்லேருந்து அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஓரளவுக்கு வந்து நமக்கு போதும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டிலும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லைனா டில் 3:30 வரையும் நம்ம ரன்னும் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்து நம்ம வந்து டார்கெட்டும் கொடுக்க முடியாது. ஸோ இதில் டார்கெட் இல்லை, கண்டினியூஸ் ரன்னிங் இருக்கும். நாளை வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.